ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், மனசு உடஞ்சி போயிடுவேன். இந்த ஃபீல் பண்ண பிரியாணி பண்ண அதெல்லாம் வேணும். இப்போ இன்னும் அண்ணா ஒரு சின்ன கொஸ்டின்னா, சொல்லுங்கப்பா. இன்ஸ்டாகிராம் தெரியுமா? இன்ஸ்டா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணுகிட்ட நீங்கள் 6 மாசமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே. இன்ஸ்டாகிராம்ல லவ் ப்ரப்போஸ் பண்ணி லவ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. நேரில் பார்த்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு உங்களை பிடிக்கலன்றுச்சு. அந்த பொண்ணு என்னைய பிடிக்கலன்னு சொல்லுதா? சரி. உங்களுக்கு பொண்ணுன்னா பிடிச்ச அந்த பொண்ணு பிடிச்சிருச்சு, உங்களுக்கு எல்லாம் ஓகே, அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலன்றுச்சு. அப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? ஃபீல் பண்ணுவேன், அழுவேன், அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், மனசு உடஞ்சி போயிடுவேன். இந்த ஃபீல் பண்ண பிரியாணி பண்ண அதெல்லாம் வேணும். இப்போ என்ன பண்ணீங்க? நான் ரொம்ப கஷ்டப்படுவோம் ப்ரோ. அப்போ ஏன் பேசுனீங்க அப்படின்னு கேட்பேன். அப்போயே இன்ஸ்டாவில் மட்டும் பிடிச்சி நேரில் பார்த்து ஏன் பிடிக்கலன்னு கேட்பேன். சரி பிடிக்கலாம், சரி விடுங்க, நீங்கள் தான் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அடுத்த பொண்ணுக்கு ஜம்ப் ஆயிருங்களா மாட்டீங்களா? இல்லை ப்ரோ, பார்ப்போம். அது அவங்க என்னதான் யாரும் பிடிக்காது, வந்தால் அவங்களாம் ஃபஸ்ட்டு நம்ம பேசிட்டு தான் முடிவு எடுக்கணும். இல்லைனா நாங்கள் வீட்டில் பார்க்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ப்ரோ நான் கேட்ட கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சதா? அதே பொண்ணை லவ் பண்ணுவீங்களா? அதே பொண்ணை லவ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு பொண்ணு தாவிருக்கீங்கன்னு கேட்குறீங்க? ஆமாம் ஆமாம். இல்லை அந்த பொண்ணு தான் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுமே, அப்புறம் எப்படி அந்த பொண்ணை லவ் பண்ண முடியும் சொல்லுங்கள்? கல்யாணம் பண்ண நான் சொல்லவே இல்லை. கல்யாணம் பண்ணலன்னா அது பேசுனதா பேசுவேன், பேசலாம் பேச மாட்டேன். சரி பரவாயில்ல, என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் விலகிடுவேன், அவ்வளோதான். சரி ஓகே. நீங்கள் இப்படி ஒரு பொண்ணு உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கம்மால சொல்லுங்கள் மக்கள். ஏன் டைலாக் ஏன் ப்ரோ நீ சொல்கிறேன்? நீயும் சொல்லி சேர்ந்து